நான் ரீசெண்டாக மகா சிவராத்திரிக்கு கணக்கம்பட்டி போயிருந்தேன். ஸோ இங்கே மகா சிவராத்திரி பூஜை சிறப்பாக நடந்தது. பௌர்ணமி அமாவாசை பூஜையாட்டி 12 மணிக்கு பூஜை நடந்துட்டு இருந்தது. ஸோ இங்கே கூட்டமும் ஓரளவுக்கு இருந்தது. ஸோ பூஜையெல்லாம் முடிஞ்சு ஒரு மணி நேரம் கழிச்சோன்னே கூட்டம்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஜீவசமாதி பக்கம் ஒரு 1/4 மணி நேரம் ரிலாக்ஸாக பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணிட்டு நம்ம ரிட்டன் வெளியில் வந்து நீங்கள் கணக்கம்பட்டி போனீங்கன்னா ஜீவசமாதியிலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் ஃபோனில் சைலண்டில் போட்டு ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு வாங்க. வேற லெவலில் இருக்கும். ஃபைனலாக சாமி கும்பிட்டு அப்படியே கோவிலை சுற்றிட்டு வெளியில் வந்தோம்னா லெஃப்ட் சைடில் வந்து சாப்பிட்றதுக்கு சக்கரவள்ளி கிழங்கும் நவதானிய பயிர்கள்லாம் கொடுத்தாங்க. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சோன்னே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி இருக்கும். ஸோ டீ கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ டீ கொடுத்துட்டு அப்படியே அங்கே பார்த்தா கொம்மி ஆட்டம்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அப்படியே நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் கணக்கம்பட்டி போயிருக்கீங்க? உங்களுக்கு கணக்கம்பட்டி ஐயா பிடிக்கும்னா கிரீன் கலர் ஹார்ட் போட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.